எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாட்டோட பொருளாதார செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம எப்படி அளவிடுறது? இதுக்காக பொருளாதார நிபுணர்கள் பயன்படுத்துற ஒரு முக்கியமான கருவிதான் நேஷனல் இன்கம், அதாவது தேசிய வருமானம். சொல்லப்போனா இது ஒரு நாட்டோட எக்கனாமிக் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. ஒரு முழு நாட்டுக்கு எப்படி ஒரு பிரைஸ் டேக் போட முடியும்? அங்க தயாரிக்கப்படுற கோடிக்கணக்கான பொருட்கள், வழங்கப்படுற சேலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நம்பர்ல எப்படி சொல்றது? இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். அந்த சிக்கலான கேள்விக்கு ஒரு தீர்வுதான் இந்த நேஷனல் இன்கம். சரி, அப்போ இந்த எக்கனாமிக் ரிப்போர்ட் கார்டை எப்படி கணக்கிடுறாங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நேஷனல் இன்கம்னு பேச ஆரம்பிச்சாலே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் உலக அளவுல ரொம்ப பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு அளவீடு. இந்த டெஃபினிஷன்ல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல இறுதி பொருட்கள், அதாவது ஃபைனல் குட்ஸ். ஒரு கார் தயாரிப்புல டயர், இன்ஜின் பல பாகங்கள் இருந்தாலும் நாம காரோட கடைசி மதிப்பை மட்டும்தான் கணக்குல எடுத்துப்போம். ரெண்டாவது நாட்டின் எல்லைக்குள், அதாவது within the country's borders. மூணாவது ஒரு வருடத்தில். இந்த 3 சேர்ந்ததுதான் ஜிடிபியோட அடிப்படை. இப்போ இந்த புவியியல் விதிய இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு வெளிநாட்டு கார் கம்பெனி இந்தியால ஒரு ஃபேக்டரி வச்சு கார்களை உற்பத்தி செஞ்சா அது இந்தியாவோட ஜிடிபில சேரும். ஏன்னா உற்பத்தி நடக்கிற இடம் இந்தியா. ஆனா ஒரு இந்தியர் அமெரிக்காவுல வேலை செஞ்சு சம்பாதிக்கிற வருமானம் இந்தியாவோட ஜிடிபில சேராது. சிம்பிளா சொல்லணும்னா ஜிடிபிக்கு உற்பத்தி நடக்கிற இடம்தான் முக்கியம், யாரு பண்றாங்கன்றது இல்ல. ஜிடிபி ஒரு நாட்டின் புவியியல் எல்லைய பத்தி பேசுதுன்னா குடியுரிமையை அடிப்படையா வச்சும் ஒரு அளவீடு இருக்கு. இப்போ நம்ம பார்வைய புவியியல்ல இருந்து குடியுரிமைக்கு மாத்த போறோம். இங்கதான் ஜிஎன்பி, அதாவது gross நேஷனல் ப்ராடக்ட் உள்ள வருது. இந்த ஒப்பீட்டை பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். ஜிடிபிங்கிறது ஒரு நாட்டின் மேப்குள்ள என்ன நடக்குதுங்கிறது. ஆனா ஜிஎன்பிங்கிறது அந்த நாட்டின் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன உற்பத்தி பண்றாங்கங்கிறது. அப்போ ஜிடிபியில இருந்து ஜிஎன்பிக்கு எப்படி போறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற ஜிடிபி கூட என்எஃப்ஐஏ அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த யோகிக்கணும், அவ்வளவுதான். என்எஃப்ஐஏன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது நம்ம மக்கள் வெளிநாட்டுல சம்பாதிக்கிற மொத்த வருமானத்துல இருந்து வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல சம்பாதிக்கிற மொத்த வருமானத்தை கழிக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல வெளிநாட்டு நிறுவனங்கள் சம்பாதிக்கிற பணம் நம்ம மக்கள் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறத விட அதிகம். அதனால இந்த என்எஃப்ஐஏ நம்பர் பொதுவா நெகட்டிவ்ல தான் இருக்கும். இதனால தான் நம்ம ஜிடிபி எப்போதுமே நம்ம ஜிஎன்பியை விட அதிகமா இருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நீங்க அடிக்கடி கிராஸ், நெட் அப்படின்னு 2 வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது தேய்மானம். நம்ம மிஷின்கள், கட்டிடங்கள், ரோடுகள் இதெல்லாம் பயன்படுத்த அதோட மதிப்பு குறையும் இல்லையா? அதுதான் டிப்ரிசியேஷன். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய நம்ம பயன்படுத்துற சொத்துக்களோட மதிப்புல ஏற்படுற சரிவு. அப்போ கிராஸ் மதிப்பிலிருந்து இந்த தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த உண்மையான மதிப்பு தான் நெட். அதனால நெட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது என்டிபிங்கிறது ஜிடிபியிலிருந்து டிப்ரிசியேஷனை கழிச்சா வர்றது. சோ நெட் தான் ஒரு இன்னும் யதார்த்தமான ஒரு எண், ஏன்னா அது தேய்மான செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். நாமினல் ஜிடிபிங்கிறது அந்தந்த வருஷத்தோட விலைய வச்சு கணக்கிடப்படுது. இதனால பணவீக்கம், அதாவது விலைவாசி ஏறினா உற்பத்தி அதிகமாகாமலே கூட ஜிடிபி அதிகமா தெரியலாம். ஆனா ரியல் ஜிடிபி ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோட விலைய அடிப்படையா வச்சு கணக்கிடப்படுது. இது பணவீக்கத்தை தாக்கத்தை நீக்கிட்டு ஒரு நாட்டோட உற்பத்தி உண்மையிலே வளர்ந்திருக்கா இல்லையான்னு ஒரு தெளிவான படத்தை காட்டும். அதனாலதான் பொருளாதார நிபுணர்கள் எப்பவுமே ரியல் ஜிடிபியை தான் பார்ப்பாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஜிடிபியை கணக்கிடுறதுக்கு ஒரே ஒரு வழி இல்ல, 3 வழிகள் இருக்கு. கோட்பாட்டு ரீதியா பார்த்தா இந்த 3 வழியில கணக்கிட்டாலும் ஒரே பதில்தான் வரணும். இது கணக்கு சரிபார்க்கவும் உதவுது. அந்த 3 முறைகளை என்னென்னா, முதல்ல ப்ராடக்ட் மெத்தட். இது உற்பத்தியோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சேர்க்கப்படுற மதிப்பை, அதாவது வேல்யூ ஆடட மட்டும் கூட்டும். ரெண்டாவது இன்கம் மெத்தட். இது நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வர வருமானத்தை, அதாவது சம்பளம், லாபம், வாடகை, வட்டின்னு எல்லாத்தையும் கூட்டும். மூணாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இது பொருளாதாரத்துல நடக்கிற மொத்த செலவுகளையும் கூட்டும். இந்த 3ல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் தான் ரொம்ப பாப்புலர். ஏன்னா செலவு சம்பந்தப்பட்ட டேட்டாவை சேகரிக்கிறத மத்ததை விட கொஞ்சம் சுலபம். அதோட புகழ்பெற்ற ஃபார்முலா தான் இந்த C+G+I+X - M.
வாங்க இந்த ஒவ்வொரு எழுத்தும் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலால சீனா கன்சம்ஷன், அதாவது நாம நம்ம குடும்பத்துக்காக செய்யற செலவுகள். ஜீனா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது அரசாங்க செய்யற செலவுகள். ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கம்பெனிகள், மிஷின்கள், பில்டிங்ஸ்ல செய்யற முதலீடு. கடைசியா எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது நம்ம ஏற்றுமதியில இருந்து இறக்குமதிய கழிச்சா வர்ற மதிப்பு. இதுவரைக்கும் இந்த நம்பர்ஸை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்தோம். ஆனா ஒரு நாட்டின் வெற்றிய அளக்க இந்த நம்பர்ஸ் மட்டுமே போதுமா? இப்போ நாம இந்த எண்களோட வரம்புகளை பத்தி பேசப் போறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டின் ஜிடிபி அதிகமா இருந்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தமா? பதில் அவ்வளோ சுலபம் இல்ல. ஜிடிபி கணக்குல எடுத்துக்காத நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, வீட்ல அம்மா குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு சம்பளம் கிடையாது. ஆனா அந்த உழைப்புக்கு மதிப்பு இல்லையா? அது ஜிடிபில வராது. ஒரு ஃபேக்டரி சுற்றுச்சூழல மாசுபடுத்தி உற்பத்தி அதிகப்படுத்தினா ஜிடிபி ஏறும். ஆனா அந்த மாசுபாட்டால வர பாதிப்பை அது கணக்குல எடுக்காது. அது மட்டும் இல்லாம ஜிடிபி ஒரு சராசரி தான். அது நாட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரமான வருமான ஏற்றத்தாழ்வுகளை மறைச்சிடும். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நேஷனல் இன்கமும் சரி, ஜிடிபியும் சரி, இதெல்லாம் பொருளாதாரத்தோட ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்க ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள். அது ஒரு முக்கியமான ஸ்னாப்ஷாட். ஆனா அது ஒரு சமூகத்தோட மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்வாழ்வுன்னு எல்லாத்தையும் காட்டுற முழுமையான ஒரு படம் கிடையாது. இந்த பகுதியை நாம ஒரு கேள்வியோட முடிப்போம். ஜிடிபி ஒரு நாட்டின் முன்னேற்றத்தோட முழு கதையும் சொல்லலைன்னா, அப்போ ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சியை அளவிட நம்ம வேற எதெல்லாம் பார்க்கணும்? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.